ஹாப்பி டே எவ்ரிவன். இன்னைக்கு சியூடி யூஜி ஜென்ரல் டெஸ்ட் பேப்பர் சீரிஸில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா விட்டமின்ஸ் அண்ட் அதோட சோர்சஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். அண்ட் வாட் ஆர் த டிசீஸ் காஸ்ட் டியூ டு த டெஃபிஷியன்சிஸ். அந்த விட்டமின் வந்து நமக்கு பத்தாமல் இருக்குது அப்படின்னா என்ன மாதிரி டிசீஸ் நம்ம ஹியூமன் பாடிக்கு வருது, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். திஸ் இஸ் ஃபார் யர் ஜென்ரல் டெஸ்ட் சயின்ஸ் சீரிஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது விட்டமின் ஏ. ஓகேவா? ஸோ இந்த விட்டமின் ஏ நமக்கு மெயினாக எதுலேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, யூ ஆல் நோ கேரட் கண்ணுக்கு நல்லதுன்னு சொல்லிகிட்டே இருப்போம்ல. ஸோ கேரட், மில்க், எக், அனிமல் ஃபேட் இது எல்லாத்துலேருந்தும் நமக்கு விட்டமின் ஏன்றது கிடைக்குது. ஓகே, இந்த விட்டமின் ஏ நம்ம கேரட் வந்துட்டு ஒழுங்காக சாப்பிட்லன்னா என்ன சொல்லுவாங்க, கேரட் எதுக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க, கண்ணுக்கு நல்லதுன்றது நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம ஃபேமிலியெலாம் சொல்லுவாங்கள்ல, கேரட் நிறைய சாப்பிட்டு கண்ணு நல்லா தெரியும்னு. இட் இஸ் ரிலேட்டட் டு அவர் விஷன். ஓகேவா? அதனால் நமக்கு விட்டமின் ஏ ப்ராப்பராக இல்லைன்னா நைட் பிளைண்ட்னஸ் வரும் அப்படின்னு தெரியும். 6 மணிக்கு மேலே கண்ணு தெரியாது அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல. ஸோ இட் வில் பி காஸ்ட். ஓகேவா? ஸோ அப்போ விட்டமின் ஏ வந்து நமக்கு எங்கேருந்து கிடைக்குது? மில்க், கேரட், எக், அனிமல் ஃபேட். ஓகே, அண்ட் விட்டமின் ஏ நமக்கு இல்லாமல் இருந்துச்சுன்னா அதனால் என்ன டிசீஸ் நமக்கு வருது? நைட் பிளைண்ட்னஸ். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது விட்டமின் பி1. விட்டமின் பி1 தயமைன்னு சொல்லுவாங்க. என்னது? தயமைன். ஸோ உங்களுக்கு தயமைன்னு கேட்டாலும் இதுக்கான ஆன்சர் தெரியணும், பி1 கேட்டாலும் யூ ஷுட் நோ. ஸோ பி1 எதுலேருந்து கிடைக்குதுன்னா சீரியல்ஸ், பல்சஸ் அண்ட் கேரட்ஸ். ஓகே, நம்ம சாப்பிடக்கூடிய சீரியல்ஸ்லேருந்து, பல்சஸ்லேருந்து, கேரட்ஸில் நமக்கு இந்த விட்டமின் பி1 இருக்குது. விட்டமின் பி1 நமக்கு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன டிசீஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா பெரி பெரி. ஓகே, எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? பி, இதுவுமே பியா. ஸோ பி1க்கு வந்துட்டு பெரி பெரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐ வாண்ட் திஸ் பெரி. ஓகேவா? நீங்கள் வந்துட்டு உங்கள் அம்மா கிட்டேயோ அப்பா கிட்டேயோ சொல்கிறீங்க ஐ வாண்ட் திஸ் பெரி. அது ஸ்ட்ராபெரியோ என்ன வேணா இருக்கட்டும், இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ பெரி ஃப்ரூட். ஓகேவா? இந்த ஒரு சிம்பிள் சென்டென்ஸ், ஐ வாண்ட் திஸ் பெரி. அப்போ திஸ் பெரினா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்? திஸ் இஸ் ரிலேட்டட் டு தயமைன். ஓகேவா? அண்ட் பெரினா வந்துட்டு பெரி பெரி டிசீஸ். அண்ட் இந்த ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் பி1 இஸ் ஆல்சோ நோன் அஸ் தயமைன். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது விட்டமின் பி2 ரைபோஃப்ளாவின். விட்டமின் பி2ஓட நேம் என்ன? ரைபோஃப்ளாவின். இதோட மெயின் சோர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிட்னி, லிவர் அண்ட் மில்க். ஓகே, கிட்னி, லிவர், மில்க் இதெல்லாம் தான் விட்டமின் பி2 வந்துட்டு உண்டாகிற மெயின் சோர்ஸ். அண்ட் விட்டமின் பி2 நமக்கு கம்மியாக இருந்துச்சு, தட் இஸ் ரைபோஃப்ளாவின் கம்மியாக இருந்துச்சுன்னா நமக்கு வர என்னெல்லாம் டிசீஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா கைலோலிசிஸ் ஆர் டெர்மாட்டிசிஸ். ஓகே, இது எல்லாமே நமக்கு விட்டமின் பி2 கம்மியாக இருக்கனால வருது. ஓகே, நமக்கு இந்த பெரி பெரியில் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா நைட் பிளைண்ட்னஸ் இன்னும் லைக் மசில் வீக்னஸ் வரும், ஹார்ட் ஃபெயிலியர் இல்லை ஸ்வெல்லிங் இதெல்லாம் வந்துட்டு நமக்கு இந்த தைமின் கம்மியாக இருந்துச்சுன்னா வரும். ஸோ பெரி பெரி பற்றி யூ கேன் நோ அ லிட்டில். நெக்ஸ்ட்டு வந்து கைலோலிசிஸ். அதில் நமக்கு வந்துட்டு என்ன நடக்கும் பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி இது நமக்கு லிவர், மவுத், கிட்னி, மில்க்லேருந்து வருதுன்னு பார்த்தோம். இந்த கைலோலிசிஸில் வந்துட்டு நமக்கு ரொம்ப ஒரு பெயின்ஃபுல்லான கிராக்ட் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, லைக் வெடிப்பு அந்த மாதிரி கார்னர்ஸ் மவுத்தில் வரும். ஓகேவா? எங்கே வரும்? மவுத்தில். ஸோ இது மெயினாக வந்துட்டு நமக்கு பார்த்துட்டோம் விட்டமின் பி2னால வருதுன்னு. இதுக்கு ஷார்ட் ட்ரிக்காக நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா அண்ட் டெர்மாட்டிசிஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஸ்கின்ல வர இன்ஃப்ளமேஷன். கரெக்டாக? இது வந்து நான் கண்டேஜியஸ் தொற்று கிடையாது, பட் ஸ்கின்ல வந்துட்டு ரெட்னஸ் இருக்கும், இச்சிங் இருக்கும், அதனால் வரும். ஓகே, ஸோ இது நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா கைலோலிசிஸும் அண்ட் தென் வாட் வி ஹேவ் இஸ் தட் டெர்மாட்டிஸ். கரெக்டாக? child rib damaged
ஒரு குழந்தை வந்துட்டு மேலேருந்து கீழே விழுந்துட்டாங்க விளையாடிட்டு இருக்கும்போது. அதனால் அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா, அவங்களோட ரிப் இருக்குல்ல, ரிப்புன்னு சொல்லுவோம்ல நம்ம முதுகெலும்பு, அது வந்து டேமேஜ் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ சைல்ட் ரிப் காட் டேமேஜ்டு. ஸோ அதை வந்துட்டு நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? சைல்டுனா வந்துட்டு கைலோலிசிஸ், ரிப்னா ரைபோஃப்ளாவின் விட்டமின் 2, ஐ மீன் ரைபோஃப்ளாவின் விட்டமின் 2, டேமேஜ்னா டெர்மடைட்டிஸ். ஓகே. ஸோ விட்டமின் ஏ வந்துட்டு மில்க், கேரட், எக் அண்ட் அனிமல் ஃபேட் நமக்கு காஸ் ஆகுது நைட் பிளைண்ட்னஸ். விட்டமின் பி ஒன்னா தயமின், அதில் வந்து சீரியஸ் பல்சஸ் அண்ட் கேரட்ஸ் இருக்குது, அதனால் வருது பெரி பெரி. இதுக்கான ஷார்ட் ட்ரிக் வந்து திஸ் பெரி. நெக்ஸ்ட் விட்டமின் பி டூன்னா ரைபோஃப்ளாவின், இது லிவர், கிட்னி, மில்க்லேருந்து வருது. இதோட டெஃபிஷியன்சியால் நமக்கு வருது கைலோலிசிஸ் அண்ட் டெர்மடைட்டிஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது, நான் இப்போ சொல்கிறதெல்லாம் நீங்களுமே உங்கள் நோட்ஸில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. விட்டமின் பி6, பைரிடாக்சின். விட்டமின் பி6னா பைரிடாக்சின். இது எதுலேருந்து கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்லேருந்து, சீரியல்ஸ்லேருந்து, லிவர்லேருந்து கிடைக்குது. ஓகேவா? விட்டமின் பி6 நம்ம கம்மியாக இருந்தால் வரக்கூடிய டிசீஸ் என்னென்னா அனிமியா. அனிமியானா என்ன? ரொம்ப அனிமிக்காக இருப்போம், பிளட் கம்மியாக இருக்கும், பிளட் லெவல் லோவாக இருக்கும், ஓன்ட் பி ஹெல்த்தி. கரெக்டாக அனிமியான்னு சொல்லுவோம். அதுதான். நெக்ஸ்ட்டு நியாசின். நியாசின்னா நிக்கோட்டினிக் ஆசிட். ஓகே. நியாசினோட இன்னொரு பேர் என்ன? நிக்கோட்டினிக் ஆசிட். இது எதுலேருந்து வருதுன்னா நமக்கு பீஸ், டொமேட்டோஸ் அண்ட் எக். ஓகே. ஸோ இதோட டெஃபிஷியன்சி என்னென்னு பார்த்தீங்கன்னா பாலிநியூரிட்டிஸ். இந்த பாலிநியூரிட்டிஸ்னால் என்னதுன்னா சைமல்டேனியஸாக வந்துட்டு நமக்கு நிறைய என்ன சொல்கிறது, மல்டிபிள் பெரிஃபெரல் நர்வ்ஸில் வந்துட்டு டேமேஜ் ஆகும்னு சொல்லுவாங்க. நம்னஸ், அந்த மரத்து போகிறது, இல்லை எரிச்சல் மாதிரி இந்த மாதிரி சைமல்டேனியஸாக ஆகும். பாலினாலே நமக்கு நிறைய இல்லை, அதுதான் மெயினு. எதை வந்துட்டு அஃபெக்ட் பண்ணணும்னா நியூரிட்டிஸ்ன்னு வருதுல, நர்வ்ஸ். ஓகே. பெரிஃபெரல் நர்வ்ஸை வந்துட்டு அஃபெக்ட் பண்ணும், மல்டிபிள் பெரிஃபெரல் நர்வ்ஸை. அதுதான் இந்த நியாசினோட வேலை. இதுவுமே ஸ்டார்டிங் வித் என் இல்லை. ஸோ நர்வ்ஸு நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபாலிக் ஆசிட். ஃபாலிக் ஆசிட் வந்து நமக்கு எதில் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸில் இருக்குது. ஓகே. அண்ட் மீட்லேயும் வி ஆர் கெட்டிங் திஸ், அண்ட் எக்கில். அண்ட் இதோட வந்துட்டு டெஃபிஷியன்சியில் நமக்கு என்ன வரும்னா அகெயின் அனிமியா தான். ஸோ நீங்கள் நல்ல காய்கறியெல்லாம் சாப்பிட்டு எப்பயுமே ஹெல்த்தியாக யூ ஷுட் பி தேர். ஓகேவா? ஸோ அனிமியானா அதுதான் இன்சஃபிஷியண்ட்டாக நமக்கு பிளட்டு கம்மியாக இருக்கும், ஹீமோக்ளோபின் லெவல் கம்மியாக இருக்கும்னு சொல்லுவோம்ல, வி ஓன்ட் பி ஆக்டிவ் அட் ஆல். ஓகே. நெக்ஸ்ட்டு பேந்தோனிக் ஆசிட். பேண்டத்தோனிக் ஆசிட். இதில் நமக்கு வந்துட்டு எங்கேருந்து கிடைக்குதுன்னா கிட்னி, மீட் அண்ட் ஈஸ்ட். ஓகே. சப்போஸ் இந்த ஆசிட் வந்து நமக்கு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அகெயின் வி வில் பி காசிங் த டெர்மடைட்டிஸ். ஸோ இதை வந்து பேடுன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். பீனா வந்து பேண்டத்தோனிக், ஏனா வந்துட்டு ஆசிட், டீனா வந்து டெர்மடைட்டிஸ். ஓகே. இந்த ஃபாலிக் ஆசிட் வெரி ஈஸி தான், பிகாஸ் ஃபாலிக் ஆசிடா இங்கே ஏ இருக்குது. ஸோ அனிமியான்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். எல்லாத்துக்குமே ட்ரிக்ஸ் தேவையில்லை, முடிஞ்ச அளவுக்கு நம்ம அந்த வேர்ட்ஸ்லேருந்தே வி வில் ட்ரை டு ஃபார்ம் ட்ரிக்ஸ். ஓகே. ஸோ ஃபாலிக் ஆசிட்னா அனிமியா, பேண்டத்தோனிக் ஆசிட்னா டெர்மடைட்டிஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகுது விட்டமின் பி12. ஃபஸ்ட்டு 1 பார்த்தோம், 2 பார்த்தோம், கரெக்டாக தயமின்னு பார்த்தோம், ரைபோஃப்ளாவின். இப்போ நம்ம பார்க்குறது 12. ஸோ இப்போ 12 பார்த்தோன்னா அப்போ 1, 2 நம்ம என்ன பார்த்தோம்? யூ ஷுட் ட்ரை டு ரீகால். ஓகே. இதோட நேம் என்ன? சைனோகோபிளாமின். ஓகே. சைனோகோபிளாமின். அண்ட் இது எங்கே நம்ம வருதுன்னா மில்க்கு, லிவர் அண்ட் மீட்லேருந்து வருது. ஓகே. இது நமக்கு என்ன டெஃபிஷியன்சி கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பெரினீஷியஸ் அனிமியா. ஸோ இங்கெல்லாம் நம்ம பார்த்தது ஜஸ்ட் அனிமியா, பெரினீஷியஸ் அனிமியா. ஓகேவா? இது வந்துட்டு என்னென்னா ஒரு ஆட்டோ இம்யூன் கண்டிஷன் என்ன சொல்லுவாங்க, ஆட்டோ இம்யூன் கண்டிஷன். ஸோ இந்த மாதிரி இப்படி இருந்துச்சுன்னா என்ன ஆகுனா நம்ம பாடி இருக்குல்ல, பாடி வந்து விட்டமின் பி12 அப்சர்வ் பண்ண முடியாது. ஓகேவா? என்னென்னா ஒரு இன்ட்ரின்சிக் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க, அது வந்து நமக்கு இல்லாதனால பாடியை நம்மளால் பாடியில் அந்த விட்டமின் பி12 ஃபேக்டரை இன்சர்ட் பண்ண முடியாது, அப்சர்வ் பண்ண முடியாது. அப்படி பண்ண முடியாதனால என்ன ஆகும்னா நம்மளுக்கு வந்துட்டு லோ பிளட் செல் ப்ரொடக்ஷன் நடக்கும். ஓகேவா? அதாவது பிளட் செல் உங்களுக்கு தெரியும், நமக்கு பாடியில் கீப் ஆன் எவ்ரி செல்ஸ் கம்ஸ் ஃப்ரம் ஓல்டு செல் டிவிஷன் நமக்கு கீப் ஆன் நடந்துகிட்டே தானே இருக்கும். ஆனால் அந்த ரெட் பிளட் ப்ரொடக்ஷன் மட்டும் நமக்கு கம்மியாகும், நம்ம வீக்னஸ் ஆகும், நியூரலஜிக்கலாகவும் டேமேஜ் ஆகும். இந்த மாதிரி இருக்கிறது தான் ஆட்டோ இம்யூன் ஃபேக்டர். அதனால தான் இட் இஸ் கால்ட் அஸ் பெர்னிஷியஸ் அனிமியா. ஓகேவா? ஸோ ஹவ் இட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அனிமியான்னு உங்களுக்கு புரிஞ்சதில்ல. இது வந்துட்டு ஒரு ஆட்டோ இம்யூன் ஃபேக்டர், நம்மளோட விட்டமின் பி12 அப்சர்வ் பண்ண முடியாது நம்ம பாடியால்.
நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கேப்பு ஞாபகம் வச்சுக்கோங்கடா இது. ஸோ 12 கேப்ஸ் உங்கள் அம்மா வந்துட்டு உங்களுக்கு 12 கேப்ஸ் வாங்கிட்டு வராங்க. 12 மந்த்ஸ்க்கு நீங்கள் ஒரு கேப் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு 12னா என்னது விட்டமின் பி12. சீனா வந்துட்டு இந்த சைனோகோபிளாமின்ற வார்த்தை உங்களுக்கு ஞாபகம் வரணும். ஸோ விட்டமின் பி12 வந்து அதோட நேம் சீல ஸ்டார்ட் ஆகுது. ஏபின்றது இந்த பெரினீஷியஸ் அனீமியா. ஸோ இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கு, பட் யூ கேன் ஸ்டில் ரீகால் கரெக்டுங்களா? ஸோ 12 கேப் நீங்கள் மாதத்துக்கு ஒன்று போடுவீங்க, அதுதான் 12 கேப் பெரினீஷியஸ் அனீமியா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது விட்டமின் சி. விட்டமின் சி வந்துட்டு நமக்கு என்ன சொல்லுவாங்கன்னா அஸ்கார்பிக் ஆசிட். ஓகே, அந்த அஸ்கார்பிக் ஆசிட் வந்து எதில் நமக்கு இருக்குன்னா விட்டமின் சி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நம்ம இந்த சாத்துக்குடி ஜூஸ்லாம் குடிக்க சொல்லுவாங்க, லெமனில் இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் அந்த விட்டமின் சி. ஸோ இது வந்து நமக்கு லெமனில் இருக்குது, ஆரஞ்சில் இருக்குது, மில்கில், ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிளில் நமக்கு இந்த விட்டமின் சி நிறைய இருக்குது. ஓகேவா? இது ஸ்கர்வி அப்படின்ற டிசீஸ் வந்துட்டு அதை காஸ் பண்ணும். இந்த ஸ்கர்வினா என்னென்னா நமக்கு வந்துட்டு ப்ளீடிங் கம்ஸ் இருக்கும், நம்மளோட ஈறுகள்னு சொல்லுவாங்கள்ல வாயில், அதில் அண்ட் பல் விழுகும், மயக்கமாக இருக்கும், ஜாயிண்ட் பெயின், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்துட்டு அது கொடுக்கும் நமக்கு. ஓகே, அதுதான் சோர் மவுத் அண்ட் கம்ஸ் ப்ளீடிங் இதோட காசஸ், இதோட சிம்டம்ஸ். ஓகே, இந்த அஸ்கார்பிக்ன்ற வார்த்தையிலே உங்களுக்கு இருக்குது, லைக் எஸ்ஸில் வருது இல்லை, ஸோ எஸ்சின்னு வருது பாருங்கள், ஸ்கர்வி அப்படின்னு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது, இது வரைக்கும் பார்த்தெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, விட்டமின் பி6 பார்த்தோம், அனிமியா, நியாசின் வந்துட்டு நிக்கோட்டின், பாலிநியூரிட்டிஸ், ஸோ பெரிஃபரல் நர்வ்ஸ் அட்டாக் பண்ணுதுன்னு பார்த்தோம். ஸோ என்எஸ் இட்ஸ் ஸ்டார்டிங் வித். நெக்ஸ்ட்டு ஃபாலிக் ஆசிட்னாலுமே அனிமியான்னு நம்ம பார்த்தோம். பேந்தோனிக் ஆசிட் வந்து டெர்மட்டிஸ், அதோட ட்ரிக் வந்துட்டு பேடு. நெக்ஸ்ட் நம்ம இப்போ தான் பார்த்தோம் உங்களுக்கு 12 கேப், தட் இஸ் விட்டமின் பி12, பெரினீஷியஸ் அனிமியா. அஸ்கார்பிக்லேயே உங்களுக்கு எஸ்சினா ஸ்கர்வின் ஞாபகம் வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் we will be talking about விட்டமின் டி. ஓகேவா? அப்படின்னா வந்து கால்சிஃபெரால். விட்டமின் டினா we will be having கால்சிஃபெரால், அதோட பேர் கால்சிஃபெரால். ஓகே, இது எங்கேருந்து நமக்கு கிடைக்குதுன்னா டைரி ப்ராடக்ட்ஸ், சன்ரைஸ், எக்ஸ், ஆயிலி ஃபிஷ் அண்ட் மில்க். ஓகேவா? இங்கேருந்தெல்லாம் நமக்கு கிடைக்குது. ஸோ இதோட மெயின் டிசீஸ் என்னென்னா போனை வந்துட்டு இதை அட்டாக் பண்ணும். மெனி டிசீசஸ் ஆஃப் த போன். ஓகேவா? போன் ரிலேட்டட் டிசீஸ் வந்து நமக்கு மெயினாக அதான் லைக் நம்ம கொஞ்சம் ஒரு வயசுக்கு மேலே விட்டமின் டி நம்ம எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான். ரிக்கெட்ஸ் அண்ட் சில்ட்ரன்னாலுமே இதுவும் ரிலேட்டட் டு போன் தான். நம்மளோட குழந்தைங்கிட்ட இருக்க போனை வந்து சாஃப்ட் பண்ணி வீக் பண்ணி அதில் வந்துட்டு டேமேஜ் காஸ் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட் வி ஹாவ் த ஆஸ்ட்ரோமலேஷியா. ஆஸ்டியோனால என்ன, இட் இஸ் ரிலேட்டட் டு என்ன நீங்கள் படிச்சிருப்பீங்க, போன். கரெக்டுவா? இதுவுமே வந்துட்டு நத்திங் பட் யூ சாஃப்ட்னிங் ஆஃப் போன். போன் ரொம்ப சாஃப்டானா என்ன ஆகும், அதோட வந்துட்டு ஈஸியாக உடஞ்சிரும். அதில் இருக்க கால்சியம் அப்சர்ப்ஷன் கம்மியாயிடும். ஆர் இட் ஆல்சோ ரிலேட்டட் டு கிட்னி டிசீஸ். ஓகே, ஸோ ஜஸ்ட் கீப் இன் மைண்ட். ஸோ கால்சிஃபெரால் இஸ் ரிலேட்டட் டு கால்சியம். விட்டமின் டினா உங்களுக்கு கால்சியம் தெரியும். கால்சியம் வந்துட்டு எதுக்கு முக்கியம், போனுக்கு முக்கியம்னு உங்களுக்கு தெரியும். ஸோ ஈஸியாக யூ கேன் ரீகால் இட். இதுக்கு ட்ரிக்ஸே தேவையில்லை. நெக்ஸ்ட் விட்டமின் ஈனா டோகோஃபெரால். விட்டமின் ஈயோட நேம் என்ன, டோகோஃபெரால். டோகோஃபெரால் எங்கேருந்து நமக்கு கிடைக்குது, மில்க்லேருந்து, சோயாபீன்லேருந்து, எக் யோக்லேருந்து. ஓகே, ஸோ இது வந்து என்ன பண்ணோம்னா ரீப்ரொடக்ஷனை இன்டர்ஃபியர் பண்ணும். நம்மளுக்கு நடக்கிற இந்த ரீப்ரொடக்ஷன் ப்ராசஸில் இட் வில் ப்ளே அண்ட் மெயின் ரோல். அண்ட் அதை வந்துட்டு இட் வில் காஸ் சம் டேமேஜ் டு இட் அண்ட் காசஸ் அபோர்ஷன் நடக்கிறதுல பாப்பா வராமல் இட் வில் கெட் ஸ்டாப்டு. கரெக்டாக சடனாக அபோர்ஷன் ஆகிறதுக்கும் இது ஒரு காரணமாக இருக்கலாம். ஸோ நம்ம ஹெல்த்தியாக இருக்கிறது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்னு பாருங்கள். அதுக்கு வெளியில் தேட வேணாம். இந்த மாதிரி நமக்கு இயற்கையாக கிடைக்கிற நிறைய விஷயமே இட் இஸ் கிவிங் ஆல் த எசென்ஷியல் விட்டமின்ஸ். ஓகே, மென்ஸ்ட்ரலில் நமக்கு இர்ரெகுலாரிட்டி இருக்குது, ப்ராப்பராக வரலனாலும் விட்டமின் இ ஒன் ஆஃப் த காஸ். ஸோ அது வந்துட்டு டோகோஃபெரால்னு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது விட்டமின் கே, மெனோடயோன். விட்டமின் கே இஸ் நத்திங் பட் யுவர் மெனோடயோன். ஸோ இது எங்கேருந்து கிடைக்குதுன்னா ஃபிஷ், பீஸ் அண்ட் க்ரீன் வெஜிடபிள்ஸ். ஓகே, ஸோ இதோட வந்துட்டு என்ன நமக்கு ப்ராப்ளம் வரும்னா டிலேடு கிளாட்டிங் ஆஃப் பிளட். நமக்கு பிளட் கிளாட்டிங் ப்ராப்பரான டைமில் நடக்காமல் இட் வில் கீப் ஆன் லீக்கிங். அப்படி இருந்தாலும் நமக்கு ப்ராப்ளம் தானே. எதுவுமே ப்ராப்பரான டைமில் இருக்கணும். பிளட் கிளாட் ஆகிற நேரத்தில் நம்ம கட் ஆச்சுனாலும் ப்ராப்பராக கிளாட் ஆகாமல் இட் வில் கீப் ஆன் லீக்கிங். ஸோ டிலே ஆகிறனால வி வில் டீல் வித் த பிளட் லாஸ், ஹெவி பிளட் லாஸ். அதுதான் விட்டமின் கே, மெனோடயோன். ஓகே,
மென் கிளாத்துன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் வந்துட்டு உங்கள் அப்பாவுக்கு ட்ரெஸ் எடுக்க போகிறீங்க. ஸோ கடையில் போய் மென் கிளாத்ஸ்லாம் எங்கே இருக்குன்னு கேட்குறீங்க. மென்னுனா மெனடைன். ஸோ விட்டமின் கே அது. கிளாத்னா வந்து க்ளாட்டிங் ஆஃப் பிளட். ஓகே. ஸோ அவ்வளோதான். எல்லாமே நம்ம ரிவைஸும் பண்ணிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ தட் யூ கேன் directly text me in Telegram group also. Okay, in case of any questions. See you all in the next video. Bye bye.